நம்ம இந்த காலம் வந்து மனித வாழ்க்கையில் எப்படி இப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக பார்த்துக்குவோம். அப்போ ஒரு நாளுங்கிறது பூமி தன்னை தானே சுற்றிக்கிறது. என்னது? பூமி வந்து தன்னை தானே சுற்றிக்கிறது. ஒரு நாள், ஒரு இரவு, ஒரு பகல் வரக்கூடியது ஒரு நாள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம். ஒரு மாதம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனை நாம் வந்து சுற்றிட்டு இருக்கிறோம். பூமி வந்து சூரியனை நடுவில் நிற்கும், சூரியனை வந்து நாம் வந்து சுற்றிட்டு இருக்கோம். இப்போ நம்மளை ஒன்று சுற்றுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சந்திரன். சந்திரனுக்கு வேலையே என்னன்னா, அது நம்மளை சுற்றும், பூமியை வந்து அது சுற்றும். இப்படி வந்து இது வந்து நம்மளை ஒரு ரொட்டேஷன் பண்ணுறது இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் ஒரு மாதம். சில சமயம் ஒரு 29 நாளில் சுற்றும், சில சமயம் 30 நாளில் இது ஒரு ரொட்டேஷன் அடிக்கும். ஒரே மாதிரி அடிக்காது, 29 அல்லது 30 வந்து அது வந்து அந்த ரொட்டேஷன் வந்து முடியும். அப்போ இதற்கு பேர் வந்து ஒரு மாதம். இது மாதிரி இந்த பூமி வந்து சூரியனை ஒரு ரவுண்ட் இப்படி சுற்றுறதுக்குள்ள சந்திரன் நம்மளை 12 தடவை சுற்றிடும். அப்போ ஒரு தடவை சுற்றினா ஒரு மாதம், 12 தடவை சுற்றுச்சுன்னா 12 மாதம். அப்போ நாம் சூரியனை இப்படி சுற்றிட்டு வர்றதுக்குள்ள சந்திரன் நம்மளை 12 வாட்டி இப்படி சுற்றிடும். இதற்கு பேர் 12 மாதம் கொண்ட ஒரு வருடம் அப்படிங்கிறது இது கணக்கு. இதில் வாரம் அப்படின்னு கணக்கு எடுத்திங்கன்னா, வாரம் வந்து எப்படி பிரித்தாங்க? வாரம் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன் இருக்குல்ல, இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மூன் அப்படின்னு சொல்லி தொடங்கும். அது வந்து ஃபஸ்ட்டு 7 நாள் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு குவார்ட்டர்னு வரும். அதுக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரு ஷேப் இருக்கும். ரெண்டாவது 7 நாள் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்ட்டர். அது ரெண்டாவது ஒரு ஷேப் வந்து அது பௌர்ணமிக்கு வரும். அது வளர்ப்பிறை. வளர்ப்பிறையில் பாதி சந்திரன் வரைக்கும் வர்றது 7 நாள். அது வந்து ஒரு வீக், ஒரு வாரம். 7 நாட்கள் கொண்டது ஒரு வாரம். அடுத்த 7 நாளில் அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா பௌர்ணமியாகவும், அடுத்த 7 நாளில் அப்படியே பாதியாக குறையும், அடுத்த 7 நாளில் அமாவாசை வந்துடும், இது மறைஞ்சிரும். இதுதான் வந்து ஒரு வாரம்ங்கிற அந்த கணக்கு. இதில் வந்து முதல் நாள் திங்கட்கிழமை, கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதுதான் வந்து சைக்கிள். மனித வாழ்க்கையில் இந்த கணக்குகள் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலும். இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நம்பர் 1, ஒரு நாள் நாம் சரியாக கணக்கு போட்டால் தான் ஒரு நாளில் 5 நேர தொழுகைகளை நம்மளால் சரியாக தொழ முடியும். அதே மாதிரி இந்த கிழமைகளை சரியாக கணக்கு போட்டால் தான் ஜும்மா எது அப்படிங்கிறத தெரிஞ்சு நாம் வந்து ஜும்மா நேரத்தை வந்து கரெக்டாக வந்து நம்ம தொழ முடியும். அதே மாதிரி நாட்களை வந்து சரியாக, இது 15வது நாள் 13வது நாள் நம்ம கணக்கு வச்சா தான் பிறை 13, 14, 15 வைக்கக்கூடிய அந்த நோன்புகள் வைக்க முடியும். அதே மாதிரி ரம்ஜான் மாதத்தில் வரக்கூடிய நோன்புகள், இது மாதிரியான இபாதத்துகள் நாம் சரியாக செய்யணும் அப்படின்னா சூரியனுடைய ரொட்டேஷனை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும், நாட்களுடைய அந்த கிழமைகளை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும், மாதத்துடைய தேதிகளை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும். இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் பின்னி பெண ஒரு விஷயம். இப்போ வந்து சூரியன் எதுக்கு இருக்குது, சந்திரன் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ஏதோ ஒரு பண்டிகைகளை டிசைட் பண்ணுறது கிடையாது. ஒட்டுமொத்த மனித வாழ்க்கைக்கு நமக்கு வந்து அந்த காலத்தை கற்றுக் கொடுக்கறதற்காக அல்லாவால் செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு சூரியனும் சந்திரனும் அப்படிங்கிறது. அப்போ சூரியனை வந்து நாம் கரெக்டாக பயன்படுத்துகிறோம். அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு நாளை வந்து நம்ம எப்படி கரெக்டாக பயன்படுத்துகிறோம், இதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. அதே வந்து சந்திரன் விஷயத்தில் ஏராளமான தடுமாற்றம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்குது. ஏன்னா அவங்க தான் சந்திர கேலண்டரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க.